சாரி டு இன்டரப்ட். இந்த சமயத்துல போன ஆபரேஷன்ஸ் போது அவங்க பார்த்த காட்சியே ஒரு முக்கியமான ஒரு இந்திய நிர்வாகி சொன்னதை நான் கேட்டேன். அங்க பல பகுதிகள்லாம் பார்த்து இஸ்ரேல் அமெரிக்கா அட்டாக் ஹியர் அப்படின்னு ஈரான் ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்டர் எல்லாம் எழுதி வச்சதெல்லாம் பார்த்தோம். அது எந்த அளவுக்கு அதிகம், அது எந்த அளவுக்கு மெஜாரிட்டின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இப்போ ஒருவேளை இந்த ஆட்சியை இந்த கிளரிக்கல் ரெஜிம் அவங்க வீழ்த்திட்டாலும் கூட, அதோடைய ஃபிகர் ஹெட்டா இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடரா இருக்கக்கூடிய கமேனியை வீழ்த்திட்டாலும் கூட, ஐஆர்ஜிசியை முழுவதுமா வீழ்த்துறதுங்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயம் இல்லையா? There is a possibility this clerical regime can be toppled, but the IRGC may take control. ஒரு military dictatorship வரலாம், இல்ல இன்னொரு ஸ்ட்ராங் மேன் எழுந்துக்கலாம். சோ அந்த அமெரிக்காவுடைய ஒரு பெட் ரொம்ப ரிஸ்கியானதுன்னு பார்க்க முடியாது. இல்ல, கண்டிப்பா அவங்க ஐஆர்ஜிசியோடைய கமாண்டர்ஸ், அதாவது ஐஆர்ஜிசியோட அமைப்பை நம்ம எடுத்தோம்னா அவங்களே எல்லாருமே ஹயத்துல்லா அவர்களுக்கு இணக்கமாவோ இல்ல லாயலாவோ இல்ல. அதுல ஒரு பிரிவினர் அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் இருந்த அதிபருடைய அவர் ஒரு மாடரேட்டா ஒரு ரிஃபார்மிஸ்டா இருந்த ஒரு ஃபேஸ், அவருக்கு ஆதரவா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஹைபிரிட் செட்டப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். 2-3 பேர் ஐஆர்ஜிசில இருந்து, வெளியில இருந்து யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களை உள்ள கொண்டு வரணும். இவங்க இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் என்னோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் சர்வைவ் ஆகிறது, அதாவது ஹயத்துல்லா அவர்கள் இந்த இஸ்லாமிக் ரெஜிம் சொல்லக்கூடிய இவங்களோட இது சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் தெரியுது. அவங்களுடைய பெரும் பயனாளியா 2 உலக சக்திகள் இருக்கிறாங்க. ரஷ்யா இருக்கிறாங்க, சைனா இருக்கிறாங்க. சைனாவுக்கு பெரிய எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் இருக்கு, குறிப்பா எண்ணெயில. கிட்டத்தட்ட ஒரு பெரும் பகுதி ஈரான்ல இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எண்ணெய் சைனாவுக்கு தான் போகுது. சைனா வேடிக்கை பார்க்குமா? இல்ல, இப்ப 2 விதமான நியூஸ் இருக்கு. ஆன்டி ஷிப் மிசைல் சைனா போனதுக்கு முன்ன வரட்டும் சோதிச்சு அதை கிட்டத்தட்ட அவங்க ப்ராபகண்டாவே பண்ணாங்க. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை தாக்குறதுக்கான வல்லமை படுத்தது, அதாவது விமானம் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் சொல்லக்கூடியது. அந்த ஆன்டி ஷிப் மிசைல்ஸ ஈரான் அவசர நிலையில சைனா கிட்ட கேட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. அது கன்ஃபார்ம் நியூஸ் தான். பட் அதை அவங்க கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஒருவேளை கொடுத்துருந்தா இந்த போர் ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் நோக்கி போகக்கூடியது இருக்கும். ஏன்னா எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நாளைக்கு ஈரானுடைய ரெஜிம் முடிவு பண்ணி அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை தாக்கி அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமா போகும். அதுக்கு பதிலடி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதே சமயம் சைனா இந்த ஏவுகணைகளை கொடுக்கல அப்படின்னா சைனா மேல இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி, அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டா தன் ஒரு புது சக்தியா தன்னை நிரூபிக்கிற சைனாக்கு அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது சுத்தமா போயிடும். ஏன்னா ஏற்கனவே வெனிசுலா இன்சிடென்ட்ல அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்றதுல அந்த நம்பிக்கையின்மை அப்படின்றது போயிருச்சு. உண்மை அவங்களால ஈரானையும் காப்பாற்ற முடியல அப்படின்னா சைனாக்கு 2 விஷயம் பாதிக்கும். ஒண்ணு அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ரெப்புடேஷன். 2வது எடுத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமானது வெனிசுலாட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய சீப் ஆயில், அதே மாதிரி ஈரான்ல இருந்து வாங்கியிருக்கக்கூடிய சீப் ஆயில். இது 2 தான் அவங்க மேனுபேக்சரிங் காஸ்ட மிகப்பெரிய லெவல்ல கம்மி பண்ணுது. இது 2மே ஷட் டவுன் ஆச்சுன்னா நாளைக்கு சைனாவுடைய பொருளாதாரத்தையும் இது மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கும். இது ஒருவேளை ஒரு லாங் ஆபரேஷன்ஸா தொடருமையானால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு டொமஸ்டிக் சப்போர்ட் இருக்குமா? ஏனென்றால் அவர் தேர்தல் பிரச்சாரங்கள்ல இல்ல நான் என்னுடைய படைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் வந்தார். சோ ஒரு ஃபாரின் சாயில்ல இன்னொரு லாங் வார்ல எம்ப்ராயில் ஆறத அமெரிக்க மக்கள் விரும்புவாங்களா? அமெரிக்க காங்கிரஸ் இதுக்கு எவ்வளவு பண்ண போகும்? இல்ல, கண்டிப்பா அமெரிக்க மக்கள் இதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இப்ப லேட்டஸ்டா பார்த்த சர்வேல கூட நான் CNN பார்த்தேன். அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 75% மக்கள் இந்த ஈரான்ல போய் போர் செய்யறதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஸோ லாங் டிரான் பேட்டல்ல அவங்க சிக்க மாட்டாங்க. பூட்ஸ் ஆன் கிரவுண்ட்னு சொல்லி அமெரிக்க வீரர்கள் ஈரான்ல தரையிறங்குற நிகழ்வு அப்படின்றது நிச்சயமா நடக்காது. பட் ஒரு 10 நாள் 15 நாளுக்கான ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ஸை அமெரிக்கா தொடர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.